நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா ஏன்டா என் மக்களை தொட்ட நீ வருத்தப்படுவேன்னு சொன்னால தளபதி விஜய் அவர்கள். அதே மாதிரி நீ ஏன்டா தளபதி விஜயை தொட்டோன்னு நீ எலெக்ஷன் முடிஞ்சு நீ நாம் தந்து வருத்தப்படுவேன். ஏன் அவரை தொட்டோன்னு நீ வருத்தப்பட்டு உன் பர்சன்டேஜ் 0.1 2 3 வந்து நின்று வெறும் 1% வந்து நின்று இந்த முறை உன்னுடைய எல்லா அங்கீகாரமும் ரத்தாகி நீ ரோட்டில் நிற்கல என்னன்னு கேட்குறீங்க. நீ நிற்ப தளபதி மாதிரி கிரௌட். தளபதி சார் இருங்க 10ல் 1 பங்கு அவர் போகும்போது கிரௌட் வந்து நீ கூட்டம் கூட்டி கிரௌட் கூட்டி 40 பேர் வச்சுக்கோங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் அவன் சொன்னா அது தெரியல. இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் அதே சமயத்துல தான் இந்த அப்பதான் கரெக்டா எந்த நடந்தது அப்படின்னா விளாத்திக்குளம் கரெக்டா நடக்குது. ஒரு ஃபோனில் கூட ஏன் சார் முதல்ல இப்போ ரீல்ஸ் வரும் டெக்னாலஜி ஒரு ஃபோனில் ஆறுதல் ஏன் சார் சொல்லலாம். ஏன் சொல்லுங்கள் ஏன்னா அதில் டிவிக்கு எந்த இன்வால்மெண்ட் இல்லையா அதில் போதுனால அதனால தான் டிவிக்கே ஏதாவது ஒரு இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா ஒருவேளை ஆதவார்ஜுனா அவர்களோ இல்லை இப்போ வந்து அந்த மேனிஃபெஸ்டோ வந்து எந்த வகையில் இருக்கும் சார். இப்போ நீட்டை ஒழிப்பேன் திரும்பவும் சேர்ப்பாங்களா, திரும்பவும் டாஸ்மார்க் நாங்கள் இவ்வளோ கம்மி பண்ணியிருக்கோன்னு பேசுவாங்களா, அது வந்து ஒரு ரைட்டான மூவ் அவங்கள இப்போ ஏன்னா ஒரு பெரிய டோல் மெட்டீரியலாக ஆகிட்டாங்க சார். பெரிய டோல் மெட்டீரியல் ஆகிட்டாங்க கனிமொழி அந்த 2-3 விஷயத்தையும் காலி 4-5 தேர்தல் அறிக்கையில் 4-5 அறிக்கையில் வந்து பேபேன்னு இருக்கும். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் டைம்ஸ் டாக் வித் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதை வச்சு கெட்டி அள்ளி புலம்பி கிளவி விட உட்காந்து நீங்கள் ஒப்பாரி வைக்கல எனக்கு என்னன்னு கேளுங்க. இன்னைக்கு அவங்க உங்களை ஸ்டாப் பண்ணிடுவாங்க சார். நொட்டினாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா? எதுவும் பண்ண முடியாதா சார்? விசிலவே ஸ்டாப் பண்ண முடியல அவங்களால. புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ அங்கங்க போய் விஜய் பேசுவார்ல சார், கண்டிப்பா போவார். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நிச்சயமா போவார் சார். அவரு டிராவல் பண்ணி சார் 2 வாட்டி தேனம்பட்டிக்கு இப்பயே வந்துட்டார் சார் ஆஃபீஸ்க்கு. தேனம்பட்டி ஆஃபீஸ்க்கு இப்பயே 2 வாட்டி வந்துட்டாரு. பல பேர் கண்ணமாப்பட்டிக்கு இப்பயே டிக்கெட் வாங்கிட்டாங்க. ஓகே ஓகே. ஏன் எப்போ நடந்தது? 2 வாட்டி வந்துட்டார் சார். முந்தானேத்து ஒரு நாள் வந்தாரு. அதுக்கு போன வாரம் ஒரு நாள் வந்துட்டாரு. 2 வாட்டி தேனாம்பட்டு ஆஃபீஸ்க்கு வந்தாரு. வேட்பாளர்கள் இதுக்காக வந்தாரா இல்லை ஜென்ரலாக வந்தாரா? ஆமாங்க, தேனாம்பட்டு நம்ம கட்சி ஆஃபீஸ் அங்கே நடக்குது சார். ஓகே, அங்கே வந்துட்டார் சார். வந்து அடுத்த அதான் பிளானே இல்லை அவர் வர மாதிரி. பிளான் தான் சார், இவங்களுக்கு தான் தெரியாது. ஓகே ஓகே. அவர் சார் நீங்கள் எஸ்ஓபி இருக்கு மாதிரி தானே அவர் ஊருக்குள்ள வர முடியாது. நீங்கள் அது இதுன்னு சீன் போட்டிங்க. வந்துட்டார் பாருங்க. 2 முறை ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறாரு. அந்த ஃபோட்டோ வீடியோலாம் பயங்கர வைரலு. சரியாக இருக்குது. திமுக வேற அப்போவே அப்படியே தெரிக்கிறானுங்க. தேனாம்பேட்டை ஸ்டாலின் சார் வீட்டு பக்கத்தில் இருக்குது ஆஃபீஸு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவர் குளத்தூருக்கும் சேப்பாக்கத்துக்குள்ளே வரும்போது எப்படி இருக்கும்? இப்போது சார் நான் போன வாட்டி ஒருத்தர் கேள்வி கேட்டேன். அதே தான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ இவ்வளோ இருக்குது சார். நீங்கள் புரியுது, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மாறுறாங்க. சிறுபான்மையினர் ஓட்டு மாறுது. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இந்த பக்கம் மாறுறாங்க. அதே மாதிரி எஸ்ஐஆர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. சென்னையில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள் உள்ளே இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது மீனவ சமுதாயம் அந்த மாதிரி வந்து மீனவர் சமுதாயம், மாணவர் சமுதாயம் எல்லாமே இருக்குது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கனால மேபி வந்து 234 தொகுதியில் 200 அவங்க சொல்கிறாங்க. இப்போ திமுக என்ன ஒரு 180 170 அப்போ வருமா சார்? அப்போ நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. இல்லை சார், இப்போ 200ன்னு அவர் சொல்றாரு. இப்போ இவ்வளோ ஸ்டாலின் அவர்கள் இப்போ 200 வாய்ப்பு இல்லை. அவர் 200 தான். சரி ஓகே, அவங்க ஆட்கள் 200 தான். சரி ஓகே. இப்போ இவ்வளோ ப்ரெஷர் இருக்கனால இப்போ தாவேக்காவோட வரவு இருக்கனால ஒரு 150 140 130 அடிப்பாங்களா? அப்படி இருக்கா வாய்ப்பு? சாரி சார், நோ கமெண்ட்ஸ். என்ன சார்? ஜஸ்ட் சிம்பிளி வேஸ்ட். இல்லை இல்லை சார், ஒரேடியாக 60 70ன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. கொஞ்சம் அந்த வெற்றி வாய்ப்பு இப்போ 200 இல்லாமல் 130 100 அப்படி தானே வரணும். இழுத்துக்கிட்டு தான் சாவுன்றீங்க அதானே? பட்டுன்னு போயிடாது, கொஞ்சம் இழுத்துட்டு கிடக்குன்றீங்க. அப்போ இப்போ சார் எவ்வளோ தான் அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? களம் மாறுது சார். அது நம்ம சொல்ல முடியல, சொல்லவே முடியாது சார். ஏன்னா பயங்கரமான அதிருப்தி இந்த பக்கம் வந்து இவங்க மேலே இருக்குதுன்னு ஒரு பக்கம். ஸ்ட்ராட்டஜி சில விஷயமான 2 கட்சியும் வந்து பயங்கரமாக வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. இவர் என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன பேச போகிறான்னு இன்னும் யாருக்குமே தெரியாது. நீங்கள் உங்கள் இந்த 2 கட்சியோட ஸ்ட்ராட்டஜி வழக்கமாக பார்த்தாச்சு. அண்ணன் எப்பயுமே எலெக்ஷனாக அது கலெக்ஷன், அதனால் அதை விட்டுருங்க சரிங்களா?
இவர் கிரவுண்டில் இறங்கும் பொழுது நடக்கக்கூடிய இம்பேக்ட் நான் தான் சொன்னேன் சார். அதற்கு பிறகு இத்தனை வருஷமாக குறிப்பாக அந்த கடைசி 6 மாதமாக தளபதி விஜய் மீது வைக்கப்பட்ட அவ்வளோ அவதூறுக்கும் அவ்வளோத்தையும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பேசினாங்கல்ல. இவர் இறங்கி ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் ஒவ்வொருத்தரும் இழுத்து போட்டு அடிக்கும் பொழுது தவிர்க்கவே முடியாது சார். அதை பற்றி தான் இவங்க பேசுவாங்க. ஏன்னா அடி அந்த மாதிரி இருக்கும், சரியான அடி இருக்கும். அப்போ வந்து கிரவுண்டு ரியாலிட்டி நம்ம இப்போ பார்த்ததை விட அடுத்த நாட்களில் ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் ஏற்படும், ஹியூஜ் இம்பேக்ட் இருக்கும். ஸோ இந்த இம்பேக்ட் வந்து எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னால வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த முறை கணிக்க முடியாத எலெக்ஷனாக இருக்குன்றது தான் எல்லாரும் சொல்லப்படுகிறது. எங்களுக்கு தெரியும் எங்கள் தலைவர் எப்படி இறங்க போகிறாரு, என்ன மாதிரி செய்ய போகிறான்றதுனால சீரியஸாக சொல்கிறேன், வி ஆர் வெயிட்டிங், தளபதி இஸ் கம்மிங். ஓகே, பிளாஸ்ட்டாக இருக்கும் சார், சத்தியமாக பிளாஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுவோம் பாருங்கள், பல நேரங்களில் நம்ம களத்தில் நின்று பேசுகிற மாதிரி இருக்கும் இதுக்கு மேலே. ரைட்டு. உதயசூரியன் சின்னத்திற்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி செங்கல்லாம் கையில் எடுத்துகிட்டு, என்ன சார் சொல்லுங்க, பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி. சரி சார், அவர் வந்து எலெக்ஷனுக்காக பிரச்சாரம் மேற்கொண்டார், நல்ல ஓரளவு ரெஸ்பான்ஸ் இருந்தது. இந்த வாட்டி அதை விட ஒரு பகிரங்கமான ஒரு பிளான் இருக்குது. பெண் நிறுவனம் மொத்தமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானை கொடுத்துட்டாங்க. உதயநிதி அவர் வந்து போய் ஏதோ ஹக்கீஸில் வந்து ஏதோ அவங்க ஃபோட்டோலாம் போட்டுச்சுன்னு ஒரு செய்தி போயிட்டு இருந்துச்சு, அது அப்படியா? டெப்டி சிஎம் சார் குளத்தூரில் என்னமோ நான் அந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்தேன், அது ஃபேக் நியூஸ்னு பாதி பேர் சொல்கிறான், பாதி பேர். இது எதுக்கு இந்த பேச்சு வந்ததுன்னா, ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் உதயநிதியா விஜயா களத்தில் யார் பிரச்சாரத்தில் வந்து பார்த்துடலாம். என்னது உதயநிதியா இல்லை விஜயா? நீயும் பிரச்சாரம் போ, நானும் பிரச்சாரம் போ. இப்போ டெபுட்டி சிஎம் தானே உதயநிதி? இப்போ டெபுட்டி சிஎம் தானே சார்? இப்போ ஓகே, இப்போதைக்கு டெபுட்டி சிஎம் தானே. இப்போ ரோட்டில் போகும்போது இப்போ அப்படி திரும்பி வணக்கம் வச்சுட்டு போகிறாரு. யாருமே இல்லாத கடையில் யாருக்கிட்ட டீ ஏற்றுற சார் 4 பேர் இருந்தாலும் வணக்கம் சொல்லணும்ல சார்? 4 பேர் தான் இருக்கிறாங்க, அதுக்கு அர்த்தம் அப்படி 4 பேர் தான் இருக்கிறாங்கன்றதான் அதுக்கு அர்த்தம், புரியுதுங்களா சார்? நான் அப்படி சொல்லல சார். சார் 4 பேர் இருந்தாலும் வணக்கம் சொல்லணும்னா 4 பேர் தான் இருந்தாங்க. வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு. எங்க தளபதி மாதிரி கிரௌட், தளபதி இல்ல சார், இருங்க 10ல் 1 பங்கு அவர் போகும்போது கிரௌட் வந்துருக்காங்க. சரி சார், நீ கூட்டம் கூட்டி கிரௌட் கூட்டி ஒரு 40 பேர் வச்சுக்கோங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். நீ மாநாடுக்குள்ள கூட்டம் கூட்டி ஹிந்திக்கார பிள்ளைங்களை கூட இறக்குன, ஃபுல்லா வந்து என்னது பெண்கள் மாநாடா, வெல்லும் பெண்கள் மாநாடுன்னு நடந்துனேன். அங்க போய் இந்த பெண்கள்ட்ட மைக்கு போட்டு கேள்வி கேட்டா கேள்றாளுங்க. ஏன்னா அவளுங்களுக்கு எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம்னு தெரியல. திருப்பூர்ல வேலை செய்யற ஃபுல்லா அந்த கம்பெனில இருந்து எல்லா பிள்ளைங்களும் கூப்பிட்டு வந்துட்டு வடமாநில பிள்ளைங்களை, அதெல்லாம் இங்கே எடுபடாது. நீ ரோட்டில் போகிற யாருமே வரல. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் செஞ்சது அந்த வீடியோ ஒன்று இருக்குது. என்ன தெரியுங்களா, இவங்க சர்ப்ரைஸாக மக்களுக்கு வந்து வீடியோ வெளியிட போகிறாங்க. ஏமா ஒருத்தராக ஐயா வந்தோடனே ஓடணும், நான் ரெடி சொன்னோடனே டேக்னு போங்கன்னு ஐயா, அதை மொத்தமாக வீடியோ எடுத்து போட்டு விட்டான். ஐயா நீங்கள் அவங்க அப்பாவோட இடத்த பிடிச்சிட்டீங்க ஐயா அப்படின்னுச்சு. மயிராண்டி அதெல்லாம் மொத்தமாக ஒருத்தர் பிடிச்சிக்க போட்டான் பாடுறாட்டாங்க. ஏய் மறக்காம ஃபுல்லாக மிளகா பொடி தூக்கிடு, வீடு வரைக்கும் கவட்ட வரைக்கும். இங்க வரைக்கும் அந்த மாதிரி இவர் பெரிய ஸ்ட்ராட்டஜி வகுத்துட்டாரா, இவர் வந்து கிழிக்க போறாராம். போக சொல்லுங்க சார் என்கிட்ட. அது அப்ப அந்த கப்பை கொண்டு வருவாரா அந்த வாட்டி? இல்லை சார், அப்போ எதுவும் காசியப்பன் கார்டிலேருந்து ஒருத்தர் கப்பு கொடுத்தாங்க, அதை கொண்டு வருவாரா? இப்போ செங்கல் வேலைக்கு ஆகல சார், அந்த கப்பை தூக்கிட்டு வருவாரா? அது அவங்க தான் முடிவு பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது 0.1% கூட எந்த ஒரு சார் உதயநிதியால் நான் கேட்குறேன், உதயநிதியை நேர்காணல் செய்தார் முதலமைச்சர். ஆமாம் சார், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டர்வியூ. என்ன செஞ்சு இன்டர்வியூ இல்லை நேர்காணல். அது இப்போ அப்படி தான் வைரல் ஆகிட்டு இருக்கு, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உன் தொகுதிக்கு என்னப்பா செஞ்சேன்னு கேட்டார். நான் சொன்னேன் என்ன செஞ்சேன், ஃபஸ்ட்டு சிஎம் ஆனவுடனே ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஆனவுடனே தொகுதியில் கக்கூஸ் ஆய்வு பண்ணேன் முதல். அப்படி டெபுட்டி சிஎம் ஆனவுடனே ஏர்சோன் வச்சு 5 பேரை முடிச்சு விட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க, கமலஹாசன் குடிச்சு தார்ஸ் லைட்டை வாங்கிட்டு நைட்டு சுற்றுனீங்க. அப்புறம் என்ன செஞ்சேன், காசியப்பன் பாத்திரங்கள்னு ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்த கப்பை வாங்கிட்டு அவனுக்கு அரசாங்க வேலை தருவோம்னு சொன்னேன். இதை தாண்டி என்ன செஞ்சேன், கார் ஷோ, அதில் நாய் கலந்துருச்சு. 4 நாய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நாய் தான் சார் 4 ஓடும். அதுக்கப்புறமேட்டு அதை வந்து அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு இவங்க பண்ணாங்க. வேற இதுதான் சாதனைகள் இல்லையா? என்ன இல்லை சார், இல்லை என்னன்ற இதெல்லாம் சாதனைகள் இல்லையா? துபாய்க்கு போனது ஒரு சாதனை தான். உடனே வந்து கரூன் சார்
41 உயிர் அங்கே போச்சு. சரி, அது வந்து சிபிஐ விசாரணை இருக்குது, அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு ப்ரைவேட் ஜெட்டை பிடிச்சி அப் அண்ட் டவுன் ட்ராவல் பண்ணி வந்து டெப்டி சிஎம் நீங்கள் பார்க்க முடியுமா சார்? சொல்லுங்கள். தமிழ்நாட்டு மக்களுக்காக அப் அண்ட் டவுன் நைட் ஒரு நைட்டாக கிளம்பி அங்கேருந்து இங்கே வந்து அவருக்கு என்ன வேலை விட்டு வந்தான்னு தெரியல. திரும்ப இங்கேருந்து அந்த வேலையை கண்டினியூ பண்ணி இங்கேருந்து அங்கே போகிறாரு. அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் மேலேயும் அன்பும் பாசமும் பதிவும் இருக்கிறனால சார் ஒரு சிஎம் டெப்டி சிஎம் அந்த மாதிரி வர முடியும். 2 வயசு குழந்தை அவங்க கட்சிக்காரன் பாலிமன் பண்ணானே, அதுக்கு ஏதாவது பேச அதை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க சார். இந்த அன்பில் மகேஷ் பேசுனியா? சரி வா. 9 வயசு குழந்தை, 9வது படிக்கக்கூடிய குழந்தை தற்கொலை பண்ணிடுச்சு. படிச்சு சொன்னேன்னு கேட்டியே, அந்த பெண் குழந்தை இறந்து போச்சு. அதை பற்றி அதை பேச சார். அது இது தாவேக்காக கூட்டம் அங்கே நடந்தது. இதை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க. நேற்று இறந்து போச்சு தற்கொலை பண்ணி, அதை பற்றி பேசுனியான்னு அதை பற்றி பேச மாட்டாங்க சார். தாவேக்கால ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுக்கு வந்தாங்களா இல்லையா? இன்னைக்கு திமுக ஒருத்தன் அட்வொகேட் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய ரேப் பண்ணி சார். இன்னைக்கு நடந்தது நீங்கள் சொல்கிறீங்க, அது அன்னைக்கு கோயம்புத்தூர் விஷயத்துக்கு நேராக அதை பற்றி பேச சார். அது தாவேக்கா கூட்டம் சார், அன்னைக்கு வந்தாங்க சார். சரி, அந்த ட்ரெயினில் ஒரு கர்ப்பிணியை வந்து பாலிமன் பண்ணி ஒருத்தர் தள்ளி சார். இது கரெக்டு சார். ஆனால் அது வந்து தாவேக்காவோட அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒருத்தன் அவங்க கட்சிக்காரன் போனாங்க. ஆமா, உண்மைதான். ஆனா அது தாவேக்கா பண்ண கூட்டம் இல்ல. 70 வயசு மூதாட்டியை வந்து பாலிமன் பண்ண கொண்டானே, அதை பத்தி பேசுனியா? 60 வயசு கிழவி ஒருத்தனை கொண்டானே, அதை பத்தி பேசுனியா? எதுவுமே கிடைக்கல. மாடை ஒருத்தன் பல்லாவரத்தில் பாலிமன் பண்ணான், அதை பத்தியாவது பேசுனியா? என்ன ஜாஃபர் அங்க வரைக்கும் ஏதாவது போயிருக்கான்னு சொல்லி கேட்டியா? இல்ல சப்ளை இதெல்லாம் தாவேக்கா இன்வால்வ் இருக்கா சார்? அங்க கூட்டம் நடத்துனீங்களா? என்னது மாலை பிடிச்சி பண்ணிட்டு கிடக்குறாங்க போதையில. அதுக்கு ஜாஃபர் ஏதோ சப்ளை பண்ணிருக்கானே கேட்க சொன்னா டிவிக்கேன்னு ஏதாவது இன்வால்வ்மெண்ட் இருந்தா சார் அப்படி நடக்கும். அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் இருக்கும். முழுக்க அவங்க கட்சிக்காரனோட இன்வால்வ்மெண்ட் இருக்கனால பேச மாட்டீங்க அப்படியே சார். டிவிக்கே ஒரு லேபிள் அங்கே இருக்கணும் அந்த இடங்கள்லாம். அது இருந்ததா சார்? இப்படி சொன்ன இன்சிடென்ட்லாம் ஏதாவது இருந்ததா அந்த மாதிரி? சரி மானகட்ட பயிலுங்க செய்கிற வேலையில் நமக்கு எங்கே என்ன சார் வேலை? எனக்கு அது புரியலையே சார். நீங்கள் அப்பேற்பட்ட ஒரு டெப்டி சிஎம் வந்து நீங்கள் சொல்லலாம் கரெக்டு தான். இந்த மாதிரி இவ்வளோ நடந்தும் அதுக்கெலாம் குரல் கொடுக்கல. ஏன் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி 16 வயசு குழந்தை ஸ்கூலுக்குள்ளேயே உட்காந்து போதையில் நான் தான் கஞ்சா விற்றேன், நான் தான் கஞ்சா எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துல, அதுக்காக அன்பில் மகேஷ் பேசினேன், அதுக்காக டெப்டி சிஎம் பேசினேன் சார். ரீல்ஸ் எடுத்தாரா சார்? பார்த்தீங்களா? ஆமாம், சிஎம் அதில் அவன் சொன்ன வார்த்தையை கவனிச்சிங்களா? ஏய் இவர் தான் முதல்வர் நம்ப மாட்டோமா? அவனே சொல்கிறான், ஏய் முதல்வர் பாரு அப்படின்ட்டு. அவரு ரீல்ஸ் போடுற பையனை கூப்பிட்டு, தம்பி ரீல்ஸ்லாம் போடக்கூடாது. ஏய் நீ கூப்பிட்டது நான் ரீல்ஸ் போடுறதுனால தான் அவன் சொன்னான். அது தெரியுங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார், அதே சமயத்தில் தான் இந்த அப்போ தான் கரெக்டாக எந்த இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா விளாத்திக்குளம் கரெக்டாக நடக்குது. ஒரு ஃபோனில் கூட ஏன் சார் முதல்வர் இப்போ ரீல்ஸ் டெக்னாலஜி ஒரு ஃபோனில் ஆறுதல் ஏன் சார் சொல்லலை? ஏன் சொல்லலை? ஏன்னா அதில் டிவிக்கு எந்த இன்வால்வ்மெண்ட் இல்லையா அதில்? அப்போ அதனால தான் டிவிக்கே ஏதாவது ஒரு இன்வால்வ்மெண்ட் இருந்ததுன்னா ஒருவேளை ஆதவார்ஜுனா அவர்களோ இல்லை சிடிஆர் அவர்களோ இல்லைன்னா புஷியானந்த் அவர்களோ அங்கே ஏதாவது ஒரு போகிறாங்க அப்போ தகவல் வந்ததுன்னா உடனே. அதாவது மக்களை சுத்தமாக ஒரு இதாக கூட கன்சிடர் பண்ணாத ஒரு சிஎம்மு, ஒரு டெப்யூட்டி சிஎம்மு, இவர் வந்து இப்போ எலெக்ஷனில் வந்து புரட்சி பண்ணி கிழிக்க போகிறார்ல, அதே அவங்க தாத்தன் ஃபார்முலா ஆபாசமாக 4 வார்த்தை வரும், அவ்வளோதான். நாடாவை வெளுத்து பாவாடையை தூக்கினால் தெரியும்னு சொன்னதுலேருந்து எல்லாரும் தூக்கிட்டு இருக்காங்க பாவாடையை கோப்புகள் பார்க்க. கரெக்டா? இப்போ வரைக்கும் வந்து தூக்குறான். இப்போ ஒரு வீடியோ வயசு கிளவியாக இருந்தாலும் தூக்குறான். ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. கனிமொழி அவர்கள் வந்து அந்த சிவி சண்முகம் வந்து நயன்தாரா பற்றி பேசுனதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ என்னன்னா 2 மேட்டர் எடுத்துட்டாங்க. நீங்கள் கண்டனம் தெரிவிச்சலாம் ஓகே தான், அந்த மேட்டர் நம்ம வரல, தவறு தான், அதை விட்டுருங்க. ஆனால் சிஎம் அவர்கள் அதே நயன்தாராவை உங்களுக்கு கேட்டான்ட்டாங்களா? இல்லை, சிஎம் அவர்கள் வந்து சுற்றி பெண்கள் உட்காந்துருக்காங்க. ஒரு என்ன கேட்டாங்க எனக்கு புரியல. ஏன்னா கனிமொழி சொன்னது ஓகே, அவங்க வந்து இல்ல அதாவது குறித்து அவர் பேசுறது கண்ணை தெரிவிச்சாங்க. இந்த மாதிரி அவதூறு, நம்மளுக்கு இந்த மாதிரி அவதூறா பேசுறீங்க. அப்ப நம்மளுக்கு வந்து ஏன் பால்டால் குடிச்சாருன்னு கேட்டாங்களா? இல்ல இப்ப அதோட சூப்பர் ஐட்டம் ஒன்று இருக்கு, நான் சொல்றேன். சுத்தி பெண்கள் உட்காந்துருக்காங்க, முதல்வர் மைக்ல பேசுறாரு, என்னை சுத்தி பெண்களா இருக்கு, நான் சுத்தி பெண்கள் கிட்ட அப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சுத்தி பெண்களா இருக்காங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிறவரு. யார் சொன்ன அந்த வார்த்தை? சிஎம். அதோட நிக்கல, ஓகேவா? ஆனா அவர் பல மாங்காய் அடிப்பாரு, அதோட நிக்கல. நான் மாங்கான்னு பேச நீங்க எதுவும் தவறா நிற்கக்கூடாது அப்படின்ட்டார் சார். சத்தியமா வீடியோ இருக்கு, நான் போடுறேன், நான் எல்லா இன்டர்வியூலையும் இதை பேசுறேன், விடவே மாட்டேன். நான் இதை வீடியோ வச்சிருக்கேன், ஆதாரம் இருக்கு. இது 6ix9ine விட பெரிய பிரெஞ்சு புரட்சி கூட பயங்கரமா இருக்கு. மாங்கான்னு பேச நீங்க வந்து தவறா நினைக்கக்கூடாது. ஐயோ
அவர் எதை மீன் பண்ணி சொன்னாலும் எனக்கு தெரியல. ஆனால் அந்த வார்த்தைக்குன்னா எனக்கு புரியல. ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மாங்காய் சாப்பிடுவாங்களா, அப்படி யோசிக்காதீங்கன்னு சொல்கிறாங்களா? ஆஹா. இதுக்கப்புறம் உதயநிதி அது எல்லாருமே இதாச்சு. ப்ரெக்னெண்ட் ஆகும்போது மாங்காய் வடிப்பாங்களா? மாங்காய் கடிப்பாங்களே, புளிப்பு பிடிக்கும். இவர் சொன்னது அடிப்பாங்க தானே? இல்லை, நான் இன்வெஸ்டிகேஷன் மக்கள்கிட்ட விட்டுருவோம். இப்போ அடுத்து உதய மாப்பிள்ள உனக்கு எந்திரிச்சதுக்கே முடியல. உனக்கு 72 பன்னர் வகை இருக்குது. அறுக்க தெரியாதவனுக்கு 1008 அருவா பண்ற மாதிரி உனக்கு இந்த வயசுல மாங்காய். ஓகேவா? இப்போ உதயநிதி அவர்கள், எடப்பாடி அவர்கள் நம்ம என்னதான் அரசியல் ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக பல விமர்சனம் அவர்கிட்ட அவர் முன்னாடி நம்மளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்படியே விட்டா அம்மா கால் நடுவில் பூந்து போவாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனிமொழி அவர் கண்டனம் தெரிவிப்பாங்களா சார்? நியாயமான, நான் இப்போ ரொம்ப நியாயமான கோரிக்கை தானே வச்சுருக்கேன். அவர் பேசுறது தப்பு தான். என்ன மௌனம் வருது பேசுகிறேன். அதான் கனிமொழி அக்கா சொல்லுவாங்க. என்னது மான்கள் விற்கப்படும், மீன்கள் விற்கப்படும். என்னது யோசிப்பாங்க, ஏன்டா நான் ஏதாவது ஒன்று பண்ணா நீங்களா இவ்வளோ பண்ணி வச்சிருக்கீங்க, நான் எப்படி தாண்டா அரசியல் நடத்துறது உங்கள் குடும்பத்தை எடுத்துட்டு யோசிப்பாங்களா சார்? அவங்க நல்ல மனிதன் நான் கேள்வி. அதை விட நல்லா யோசிப்பாங்க. அதாவது அவங்களுக்கும் தெரியும். பாவம் சார். ஆனால் அவங்களும் எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டாங்க அந்த டாஸ்மார்க் மாட்டில். இவங்க பேசி அதை மூடுறேன்னு சொல்லி தாலியெல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லி வச்சு செய்கிறாங்க. ஸோ 2000 முதல்வர் இருக்கு இல்லை, இதுக்கு மேலே நீங்கள் மட்டும் தானே செஞ்சீங்க, நானும் வச்சு செய்வேன் எல்லா இன்டர்வியூலையும் மாப்பிள்ள. இப்போ இது ஒன்றா சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கனிமொழி அவர்கள் இருக்காங்களா சார், அவங்க தான் வந்து மேனிஃபெஸ்டோட இன்சார்ஜ் 2026க்கு. ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காராம் மேனிஃபெஸ்டோ வந்து கனிமொழி என்ன சப்மிட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மேனிஃபெஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்கிற வகையில் இருக்கும்ல சார், ஆப்வியஸ்லி. ஏன்னா கனிமொழி ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அதனால் கேட்குறேன். ஏன்னா தாலி அறுக்கிறத பற்றி அவங்க அவ்வளோ பேசினாங்க. இந்த 5 வருஷத்தில் அவங்களால பண்ண முடியல. தாலி அறுப்பை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. தாலி அறுந்துனே தான் இருந்தது. அதை விட்டுருவோம் சார். அதனால தான் நாங்கள் தாலிக்கு தங்க திட்டத்தை நாங்கள் செய்யவில்லை. புதுசாக தாலி போட்டுக்கிறதுக்கா? அது புருஷன் வேணுமே. இல்லை சார், தாலிக்கு தங்க திட்டத்தினால தான் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஓ, கொடுக்கல. ஓகே. கொடுத்துருந்தா நாங்கள் வந்து தாலியை காப்பாற்றுற மாதிரி நிலைமை ஏற்படும். நான் தான் கொடுக்கலையே. இல்லை, இப்போ வந்து அந்த மேனிஃபெஸ்டோ வந்து எந்த வகையில் இருக்கும் சார்? இப்போ நீட்டை ஒழிப்பேன் திரும்பவும் சேர்ப்பாங்களா? திரும்பவும் டாஸ்மார்க் நாங்கள் இவ்வளோ கம்மி பண்ணியிருக்கோன்னு பேசுவாங்களா? அது வந்து ஒரு ரைட்டான மூவ் அவங்கள இப்போ. ஏன்னா அவங்க ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக ஆகிட்டாங்க சார். பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டாங்க கனிமொழி. அந்த 2-3 விஷயத்தையும் காலி. 4-5 தேர்தல் அறிக்கையில் 4-5 அறிக்கையில் வந்து பேபேன்னு இருக்கும். அந்த அக்காவால் எதையுமே உருப்படியாக அந்த வட்டி வந்து கொடுக்க முடியாது. புதுசாக யோசிப்பாங்க உருட்டுறதுக்கு. டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் வந்து இப்போவும் காசு தரோம், பொருள் தரோம் இப்படி தான் எக்ஸ்ட்ரா இருக்குமே தவிர இது வராது. இப்போ ஃப்ரிட்ஜுனா கண்டிப்பாக வாஷிங் மிஷின் இருக்கும். அப்போது அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க ஏற்கனவே வாஷிங் மிஷின் குரூப் தானே, எல்லாத்தையும் உள்ள இழுத்து போட்டு வெள்ளையாகிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இல்லை புதுசாக வேறு தருவாங்க. ஸோ இறுதி கட்டமாக ஒரு முக்கியமான 2 சப்ஜெக்ட். இறுதி கட்டம்னா யாருக்கு? திரு சீமான் அவர்கள். ஓகேங்களா? ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது. இல்லை சார், ஆக்சுவலாக இது உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம பேசணும். அதாவது இந்த தேர்தலில் ஒரு அழகாக அட்லீஸ்ட் அவர் வாக்குகளையாவது அவர் வந்து தக்க வச்சிருக்கலாம். ஓகேவா? அவர் வந்து ஒரு டிஎம்கேவை எதிர்த்துட்டு அந்த பாதையிலேயே போயிருந்தாருன்னா அது பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். போன வாட்டி அவருக்கு பெரிய ஜென்ரேட் பண்ணியிருப்பாரு இருந்திருக்கும். ஆனால் இப்போ அதாவது பயங்கரமாக புலம்புறான் சார். அதாவது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சலில் என்னடா இது. ஏன்னா அவர் சைக்கிள்லாம் வச்சு சுற்றுறாரு. நான் சைக்கிள்லாம் ஓட்டு கேட்க போகிறேன்னு சொல்கிறாரு இன்றைக்கி இன்டர்வியூ. உண்மையா சார்? நான் சைக்கிளில் போகலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அவரே சிரிக்கிறாரு. எப்பவுமே ஒரு ஸ்டைலில் சிரிப்பார்ல பத்திரிகையாளர் பார்த்து. அதான் அவர் ஸ்டைலு சிரிக்கிறாரு சார். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க, சீமான் இந்த மாதிரி ஆனதுக்கு இந்த எலெக்ஷனில் எவ்வளோ ஓட்டு குறைஞ்சாலும் அதுக்கு முழுக்க காரணமாக இருக்க போகிறவர் சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? கடைசியில் சைக்கிள் கொண்டு வந்து நிப்பாட்டிடல சாட்டை, அதானே? உண்மைதான் சார். சைக்கிளில் போகிறல கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கிற. இன்னொரு விஷயம், அவரோட சேனலில் வியூஸ் போகணுன்றதுக்காக, அவர் தனி சுயலாபத்துக்காக, அவர் கட்சிக்கு என்னதான் செஞ்சாலுமே அவர் பேர் அவர் வந்து பார்த்தா சரி இவர் எவ்வளோ வந்தாலும் அவரோட கட்சி தான் சார் ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. நாம் தமிழர் கட்சி ரெப்ரசென்ட் பண்ணுறாரு சாட்டை துரைமுருகன். நீங்கள் கட்சியவே காலி பண்ணிட்டீங்க. உங்களோட கொள்கை, அதாவது உங்களோட ஃபோக்கஸை மிஸ் பண்ணி நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாருமே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். சீமானுடைய அனுமதி இல்லாமல் தான் சாட்டை பேசுகிறாருன்னு. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் வந்து தொடர்ந்து சாட்டை வந்து தொடர்ச்சியாக தாவேக்காவை வெறுத்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு, இது சரியா அப்படின்றதுக்கு ஆமாம் நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம்
அவர் சொன்ன பதில், சீமான் சொன்ன பதில். அப்போ அவருக்கு தெரிஞ்சுதான் அப்படி நடக்குதா? எஸ் ஆப்வியஸ்லி. அப்போ என்ன அர்த்தம்? ஆமாம், நான் சொல்லி தான் பண்ணுறான் தம்பின்னு தான் அர்த்தம். நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம், கடுமையாக விமர்சனம் அப்படி தான் பண்ணுவோம். அப்போ சாட்டையாக தனிப்பட்ட முறையில் பண்ணலை, பங்கப்பிரின்றது அங்கே தனியாக போய்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்போது ஆனால் ஒரு மிகப்பெரிய தவறை பண்ணிட்டாங்கன்னு வந்து மக்கள் சொல்கிறாங்க சார். அவங்க டிஎம்கே அடிச்சிருந்தா அவங்க மீது வச்ச நம்பிக்கை அவர் இருந்தால் ஓட்டு அப்படி அட்லீஸ்ட் அதை அவங்க காப்பாற்றிருக்கலாம். அவங்க எப்போ வந்து டிவிக்கு அடிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க ஓட்டு மட்டும் தான் முக்கியமே தவிர்த்து மக்கள் மேலே ஒரு அன்போ பற்றோ கொள்கையோ முக்கியம் கிடையாது. ஓட்டு வாங்க போகிறோம், முதல்வராக போகிறோம், பல பேர் ஊட்டிட்டு திரள் நிதி ஒரு பக்கம், இந்த பக்கம் இந்த ரெண்டு கட்சியிலேருந்து நிதியை வாங்கிட்டு பேச வேண்டியதுதான். நீங்கள் நம்ம எவ்வளோ பெரிய தவறை செஞ்சிட்டோம் அப்படின்றது அவர் புரியும். எப்படி திமுகவுக்கு ஏண்டா என் மக்களை தொட்ட நீ வருத்தப்படுவேன்னு சொன்னார்ல தளபதி விஜய் அவர்கள், அதே மாதிரி நீ ஏண்டா தளபதி விஜயை தொட்டோன்னு நீ எலெக்ஷன் முடிஞ்சுன்னு நீ நாம் தமிழ் வருத்தப்படுவேன். ஏன் அவரை தொட்டோன்னு நீ வருத்தப்பட்டு உன் பர்சன்டேஜ் 0.123 வந்து நின்று வெறும் 1% வந்து நின்று இந்த முறை உன்னுடைய எல்லா அங்கீகாரமும் ரத்தாகி நீ ரோட்டில் நிற்கலை என்னன்னு கேளு. நீ நிற்ப, சத்தியமாக நிற்ப நீ பேசுகிற பேச்சுக்கு. ஏன்னா அவதூறு 2.0 திமுகனா 3.0 இவங்க, புரிஞ்சுங்களா? ஏன் இவங்களுக்கு 3.0னா முண்டை கலப்பைக்கு 3 தானே ஆரம்பிக்கும், அதனால் சொன்னேன் சார். பல்வேறு விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.